ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில், படித்தால் என்ன பயன், நமக்கு வேலைதான் முக்கியம் என்று அவன் நினைத்தான். கடும் கோடைக்காலம் வந்தது. கிராமத்தில் குடிநீருக்காக மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டனர். அப்போது கிராமத்தின் முதியவர் ஒருவர் மணலில் ஒரு இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார். கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான், மணலில் தோண்டினால் எப்படி தண்ணீர் வரும்? முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், முதலில் கொஞ்சம்தான் வரும், ஆனால் தோண்ட தோண்ட நீர் பெருகும் என்று. சிறிது நேரத்தில் உண்மையிலேயே நீர் வெளியே வந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அன்று மாலை அந்த முதியவர் கண்ணனிடம் இந்த திருக்குறளை சொன்னார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த நாளிலிருந்து கண்ணன் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினான். முதலில் படிப்பு கடினமாக இருந்தது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக கற்றான். ஆண்டுகள் கடந்தன. கண்ணன் ஒரு நல்ல ஆசிரியராக மாறினான். அவன் அறிவால் முழு கிராமமே பயன்பெற்றது. கதை சொல்லும் நீதி: கல்வி ஒரே நாளில் கிடைப்பதில்லை. தொடர்ச்சியான முயற்சியால் அறிவு பெருகும். சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை தரும். ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். பள்ளிக்கு செல்ல வேண்டிய நேரத்தில், படித்தால் என்ன பயன், நமக்கு வேலைதான் முக்கியம் என்று அவன் நினைத்தான். கடும் கோடைக்காலம் வந்தது. கிராமத்தில் குடிநீருக்காக மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டனர். அப்போது கிராமத்தின் முதியவர் ஒருவர் மணலில் ஒரு இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார். கண்ணன் ஆச்சரியமாக கேட்டான், மணலில் தோண்டினால் எப்படி தண்ணீர் வரும்? முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், முதலில் கொஞ்சம்தான் வரும், ஆனால் தோண்ட தோண்ட நீர் பெருகும் என்று. சிறிது நேரத்தில் உண்மையிலேயே நீர் வெளியே வந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அன்று மாலை அந்த முதியவர் கண்ணனிடம் இந்த திருக்குறளை சொன்னார். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இந்த நாளிலிருந்து கண்ணன் பள்ளிக்குச் செல்லத் தொடங்கினான். முதலில் படிப்பு கடினமாக இருந்தது. ஆனால் தினமும் சிறிது சிறிதாக கற்றான். ஆண்டுகள் கடந்தன. கண்ணன் ஒரு நல்ல ஆசிரியராக மாறினான். அவன் அறிவால் முழு கிராமமே பயன்பெற்றது. கதை சொல்லும் நீதி: கல்வி ஒரே நாளில் கிடைப்பதில்லை. தொடர்ச்சியான முயற்சியால் அறிவு பெருகும். சிறிய முயற்சியே பெரிய மாற்றத்தை தரும்.